இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். முதல் வெபினார் பார்த்தீங்கன்னா ஒய் கோல் மேப்பிங் பீட்ஸ் சேசிங் ரிட்டர்ன். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பற்றியான டிஸ்கஷனை நடத்துவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் த வேர்ல்ட் வேர் டு அலோகேட் த கேபிட்டல். இதில் எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்ட் ஆன ஸ்பியரை பற்றியான டிஸ்கஷனை நாங்கள் நடத்துவோம். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வெறும் 3500 ரூபாயில் ஆரம்பித்த என்னுடைய ஜேர்னி ஆயிரமாக சேர்ந்து 1 லட்சத்துக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, வெறும் யூடிஐ மட்டும்தான் இருந்தது. ஸோ எனக்கு வேறு வழி இல்லாதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தவிர்த்து ஈக்விட்டி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆரம்ப நாட்களில் இருந்தது. ஆனால் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நேரடி பங்கு முதலீடு என்பது ஒரு மைண்ட் ஃபீல்டு. எந்த இடத்துல எந்த கன்னி வெடி வெடிக்கும் நமக்கு தெரியாது. அது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னாக்கா திடீர்னு ஒரு 10,000 5,000 ஆகிடுது. நீங்கள் 1 லட்சத்தை நோக்கி போகும்போது ஒரு 10,000 5,000 ஆயிடுச்சுனாக்கா அது உளவியல் ரீதியாக நமக்கு என்ன கொடுக்குது? ஐயோ எப்படியாவது இந்த 5,000 ரிகவர் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ நம்மளுடைய எல்லா அட்டென்ஷனும் இந்த 5,000 ரிகவர் பண்ணுறது தான் இருக்குது. கரெக்ட் தானே? எப்படி ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறோம்? மேலும் மேலும் அதே பங்கில் பணத்தை போடுறோம். இதை செய்யும்போது என்ன நடக்குது? அதே நேரத்தில் இதை விட ஒரு பெட்டர் பங்கு இருக்கும். அதில் பணத்தை போடுறதுக்கு பதிலாக எங்கே நம்ம சரியான முடிவை இதுக்கு முன்னாடி எடுக்கலையோ அங்கேயே மேலே மேலே பணத்தை போடுறோம். அப்போ நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மாறி அதிலிருந்து நம்ம சறுக்கி கீழே விழுந்து முதலீட்டு தவறின் மீதே மேலும் மேலும் பணத்தை செலுத்துகிறோம். என்னுடைய முதல் 2 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் எது அப்படின்னாக்கா இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இங்கே தப்பு நடக்குதா விட்டுருவோம், வேற ஒரு இடத்துல ஒரு பெட்டர் விஷயத்தை தேடுவோம்னு சொல்லி தேட ஆரம்பிப்பேன். அப்படி தேடும்போது இதை விட ஒரு பெட்டர் பங்கு எனக்கு கிடச்சிரும். அந்த பங்கில் முதலீடு செய்வேன். அதுக்கப்புறம் எனக்கு பணம் பத்தாது. எங்கெங்க 1000 கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மகிட்ட காசே இருக்காது, ஒத்துக்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த தவறிலிருந்து வெளியேறி அந்த பணத்தை எடுத்து பெட்டர் பங்கில் போட்டுருவோம். அப்போ என்ன நடக்குதுன்னா சில ஆயிரங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே தவறுகளை எப்படி திருத்திக் கொள்வது அப்படின்ற மிக முக்கியமான முதலீட்டு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு காரணம் நல்ல முதலீடுகளை மட்டுமே நாட வேண்டும் அப்படின்ற ஒரு வெறி. 2வது அதை வாங்கிறதுக்கு பணம் இல்லைங்கிற ஒரு யதார்த்தம். ஸோ அந்த வெறி ஒரு பக்கம், பணம் இல்லைங்கிற அந்த யதார்த்தம் ஒரு பக்கம், அது 2 சேரும்போது என்னை ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு. இதே விஷயம் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கிராஷ் ஆகுது, ஹர்ஷத் மேத்தா கிராஷ் வருது. அன்னைக்கும் நான் செஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஐயோ இவ்வளோ நல்ல பங்குகள் இருக்கே, இதெல்லாம் வாங்கலாமே இப்போ அப்படின்னு தோணுது. பணம் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த தவறான பங்குகள் எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த இடத்துல பணத்தை போட்டேன். என்ன நடந்தது? ஒரே வருஷத்தில் நான் அந்த கிராஷ்லேருந்து ரிகவர் ஆகிட்டேன். ஏன்னா நல்ல பங்குகள் என்னை மீண்டும் உயர்த்தி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு வந்து விட்டது. அன்றைக்கே நான் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை தான் தொடர்ந்து நான் மறுபடியும் என் மைண்டில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தவறுகள் நடக்கலாம், ஆனால் நம்ம தவறின் மீது அதிக நம்பிக்கையை காட்டக்கூடாது. எங்கே நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்மளுடைய முழு நாட்டமும் கவனமும் இருக்கணும். தவறு நடந்த இடத்துலேருந்து வெளியேறி அந்த இடத்துக்கு நம்ம பணம் போச்சுன்னா தவறில் நம்ம இழந்த பணத்தை கூட அது மீண்டும் ஈட்டி கொடுத்து விடும். 1 லட்சத்திலிருந்து 1 கோடிக்கு நான் வேகமாக போனேன் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேகம் தான். ஏன்னா 8 வருஷத்தில் என்னால் போக முடிஞ்சுது. அதற்கு ஒரே காரணம் இந்த ஒரு அடிப்படை தான். இந்த முதலீட்டு அடிப்படையை நான் கடைபிடித்த ஒரே காரணத்தினால தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் தவறுகள் அதிக நேரம் பயணிக்கவில்லை. தவறு வரும், ஆனால் அந்த உணர்ந்தவுடனே நான் வெளியே போயிட்டேன். எல்லா நேரத்துலையும் நம்ம தவறை உணரக்கூடிய ஒரு அடிப்படை பிஹேவியரை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னாக்கா, ஒரு பணிவு இருந்தால் தான் தவறை உணர முடியும்.
ஆணவமாக இருந்தால் தவறை உணர முடியாது. ஸோ அந்த ஒரு முதலீட்டு பணிவு, என்னால் தவறு செய்ய முடியும், தவறு என் வாழ்க்கைக்குள்ளே எளிதில் வந்துவிடும், அதிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக்கணுன்ற அந்த ஒரு பணிவு தான், அந்த ஹியூமிலிட்டி தான் நம்மளை காப்பாற்றுது. காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அது நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸில் கொண்டு போய் விடுது. இதை நான் கற்றுக்கிட்டது சில 1000 ரூபாய் வச்சு பணம் இல்லாமல் முதலீடு செஞ்ச அந்த நேரத்தில். அது என்ன பண்ணிச்சுன்னா, லட்சத்துக்கு என்ன கொண்டு போச்சு, லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு கொண்டு போச்சு, 10 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு கொண்டு போச்சு, 25 லட்சத்துலேருந்து நான் 50 லட்சம் போனேன், 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு போனேன். இந்த 25, 50, 1ன்ற அந்த 3 மைல்ஸ்டோன் இருக்கு பாருங்கள், அவ்வளவு வேகமாக வந்தது. அதுவும் எப்படி வந்ததுனாக்கா, ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கெட் பீரியட். நீங்கள் போய் பாருங்கள், 94லேருந்து 98 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருந்துன்னு பாருங்கள், புரியும். அந்த பீரியடில் இது நடக்குது, இந்த 3 மைல்ஸ்டோன். ஸோ 8 இயர்ஸை நான் 1 crore ரீச் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பீரியட் இருக்குவாங்க 94 to 98ல் தவறுகளே அதிகம் இல்லாத ஒரு முதலீட்டு பாதையை எனக்கு நானே கொடுத்து கொண்டேன். தவறுகளே அதிகம் இல்லாத, தவறு இல்லாத இல்லை, ஏன் அதிகம் இல்லாதன்னா, நடக்கக்கூடிய தவறிலிருந்து வெளியேறி எது சரியான பாதையோ அந்த பாதைக்கு போயிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 இயர்ஸில் 1 crore போன அந்த லேர்னிங் தான் எனக்கு அதே வேகத்தில் அடுத்த 8 இயர்ஸில் 10 crores கொண்டு போய் விட்டுது. சேம் பேஸ், முதல் 8ல் 1, ரெண்டாவது 8ல் 10. ஸோ 10x in 8 இயர்ஸ். அதற்கு அடுத்த 10x ஒரு தனி ஸ்டோரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். பட் இந்த 2 10x இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 10xல தான் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த பாடங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ முதல் 1 லட்சத்தில் நீங்கள் எவ்வளவு முதலீட்டு தவறுகளை செய்கிறீர்கள்னு பாருங்கள். எவ்வளோ பேர் 1 லட்சம் சேமிப்புலேயே 40,000 விடுறாங்க. இதே நபர் பணத்தை விடாமல் இன்வெஸ்ட் பண்ணானா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உறுதியாக சொல்கிறேன், பணத்தை விட்டால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மொத்த பணத்தை விட்டுருவாங்க. பணத்தை இழக்கவே கூடாதுன்ற அந்த ஒரு வெறியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணத்தை விடுவாங்க, அதையும் திருப்பி விட்டதை பிடிச்சிருவாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி சக்ஸஸ். இது ரொம்ப லேட்டாக உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய நிறைய சேமிப்புகளை விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து தான் நீங்கள் போக வேண்டிய இடத்தை நோக்கி போகணும். அங்கேருந்து தான் 1 crore 10 crore எல்லாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், இந்த 3-4 ஆண்டுகளில் எனக்கு டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் பிளாட்ஃபார்மில் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யாருக்கும் தெரியாமல் 20-30 லட்ச ரூபா விட்ருக்காங்க. -30 எங்கேன்னு கேட்குறீங்களா? அங்கே தான், அதே இடம்தான். என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? ட்ரேட் பண்ணாங்க. எங்கே? ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ். ஸோ பணம் சம்பாதிக்கிறேன்னு ஆரம்பித்து எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாக்கா -டாங்கிறாங்க. இந்த -டா இன்வெஸ்டர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரனாக ஆக வேண்டியவர்கள், ஆகி இருக்க வேண்டியவர்கள், ஆக தவறியவர்கள். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும்? இந்த -டா பொசிஷன்லேருந்து 0க்கு வரணும். இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு போங்க. தவறுகளை குறைவாக செய்வது தவிர்ப்பது. இந்த 2 பாயிண்ட்டை ஆழமாக பிடிச்சிக்கிங்க. தவறுகளை குறைவாக செய்ய வேண்டும் என்றாலோ தவிர்க்க வேண்டும் என்றாலோ நிதானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பேரை கேட்டு நாளைக்கு வாங்குறதுன்ற ஹேபிட் இருக்கவே கூடாது. இன்னைக்கு கேட்டு இப்போவே வாங்குறதுங்கிற அந்த ஒரு அவசர புத்தி வரவே கூடாது. நிதானம் முக்கியம். ஒரு கம்பெனியை பற்றி தெளிவான ஒரு பார்வை வந்த பிறகு உறுதியான ஒரு முதலீட்டு கன்விக்ஷன் வர்ற வரைக்கும் ஒரு பைசா அதில் போடக்கூடாது. ஆனால் வந்த பிறகு ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய. அதுதான் நஷ்டத்தை பண்ணுறவங்களுக்கும் நஷ்டத்தை தவிர்ப்பவர்களுக்கும் உள்ள வேற்றுமை. அதுதான் அவங்க 2 பேரும் தனியாக 2 கட்சியாக பிரிச்சிருது. அந்த 2 கட்சியும் என்றைக்குமே மறுபடியும் சேராது.
இந்த கட்சி ஜெயிச்சுக்கிட்டே போகும், அந்த கட்சி திரும்பி விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி மேலும் மேலும் இழந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த தவறுகளை குறைவாக செய்வது, தவிர்ப்பது, இந்த 2 விஷயம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். தவிர்க்க வேண்டும்ன்ற ஒரு வெறியில் எந்த டெசிஷனுமே எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்பப்போ நடக்கணும், தவறு வரும்போது திருத்திக்கணும். ஏன்னா நம்ம டெசிஷன் எடுக்கும்போது நமக்கு ஒரு விதமாக ஒரு ஐடியா தோணும், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் நீங்கள் நினச்ச தப்புன்னு சொல்லும்போது யூ ஹவ் டு வாக் அவுட், தயங்கக்கூடாது. ஸோ நமக்கு நாமே உண்மையாக இருந்து கொள்வதுதான் ஒரு முதலீட்டாளனுடைய அடிப்படை கடமை. பி ட்ரூத்ஃபுல் அண்ட் ஆனஸ்ட் டு யுவர் செல்ஃப். அப்போ நீங்கள் உங்கள் முதலீட்டுக்கு உண்மையாக இருப்பீர்கள். ஆனஸ்டி இன் யுவர் இன்வெஸ்டிங் பணத்தை விட, நேரத்தை விட மிக முக்கியமான ஒரு மூலதனம். அதுதான் உங்களை 1 கோடிக்கும் கொண்டு செல்லும், 10 கோடிக்கும் கொண்டு செல்லும், அதுக்கு மேலேயும் கொண்டு செல்லும். நிறைய பேர் நினைக்கிறாங்க முதலீட்டில் டிஸ்ஆனஸ்டி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. மேபி குறுகிய காலத்தில் ஜெயிக்கலாம், பட் 30 வருஷம் ஜெயிக்கணும், 50 வருஷம் ஜெயிக்கணும்னா டிஸ்ஆனஸ்டி ஜெயிக்காது. இதை சொல்லி கொடுத்தது யாரு? எத்தனையோ பேர். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாரன் பஃபெட்டுக்கு இன்னைக்கு 95 கிராஸ் ஆகி 96 முடிஞ்சிடுச்சு. 99 வரைக்கும் சார்லி முங்கர் இருந்தார். ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அதே மாதிரி தான் 90s வாழ்ந்தார். வால்டர் ஸ்லாஸ் 90s இருந்தார். இப்படி உலகத்தில் உள்ள மிக மிக போற்றப்பட்ட முதலீட்டாளர்கள்லாம் அவங்களுடைய லாஞ்சிவிட்டி பாருங்கள். அவ்வளோ வருஷம் அவங்க இன்வெஸ்டராக நீடித்ததுக்கு முக்கியமான காரணம் they were true to their investing, they were honest in their investing. தப்பு பண்ணேன் அப்படின்னு இன்னைக்கு வாரன் பஃபெட் தைரியமாக சொல்கிறார். அந்த தைரியம் இருக்கணும். அவர் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம தப்பை பற்றியே பேசாமல் இருந்தோம்னாக்கா நாம் வளர மாட்டோம். ஒரு இன்வெஸ்டர் என்னைக்கு தனக்கு உண்மையாக இருக்கானோ அன்னையிலேருந்து அவன் வளர ஆரம்பிச்சிருவான். ஒரு இன்வெஸ்டர் என்னைக்கு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இயங்குகிறானோ அவன் வெளி உலக பார்வையில் தான் பிரைட்டாக தெரிவான். ஹி வில் நாட் லுக் குட் டு ஹிம்செல்ஃப். அவனுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம வெளில ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், உள்ளே நம்ம அது இல்லையே அப்படின்னு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த பாதையில் தான் போவாங்க. உள்ளே என்ன இருக்கோ அதை தான் வெளில சொல்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் வரணும்னா நிச்சயமாக அடிப்படையில் he has to be honest to himself. இந்த ஃபஸ்ட்டு 1 crore இந்த ஆனஸ்டியை வளர்த்துக்கிட்டான்னா அடுத்த 10 கோடி அவனுக்கு அதே மாதிரி டான்னு வரும். அதுக்கப்புறமும் அவங்க மேலே போகிறதுக்கான ஒரு ப்ளே புக் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். நீங்கள் 1 லட்சம் என்ற இலக்கை அடைகிறீர்களா, 10 லட்சம் என்ற இலக்கை அடைகிறீர்களா, 50 லட்சம் என்ற இலக்கை அடைகிறீர்களா, 1 கோடியை அடைகிறீர்களா, அங்கேருந்து நீங்கள் 2, 4, 8, 10ன்னு ஒவ்வொரு இலக்காக தாண்டி போகிறீங்களாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா அதுக்கு தேவையான குணங்களையும் முதலீட்டு வழிமுறைகளையும் பொறுமையையும் பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி கொள்வது, வாழ்க்கை முறையாக அதை இணைத்துக் கொள்வது. அந்த இணைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் இஸ் a ஸ்மூத் ஜேர்னி. அந்த ஸ்மூத் ஜேர்னியை உருவாக்குறது தான் ஒருத்தனை 1 crore 10 crore கொண்டு போகும். அந்த ஜேர்னிக்கு நம்ம ரெடியாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். கேட்டுட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தாராளமாக எழுதுங்க. ஏன்னா நமக்குள் இருக்கும் விஷயங்களை தைரியமாக வெளியில் சொல்வதற்கு துணிச்சல் வேணும். நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், இப்போ நான் அதை பண்ண போகிறதில்ல, இப்போ நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறதே நமக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம மாறக்கூடாதுன்ற ஒரு உறுதியையும் கொடுத்துரும். அந்த உறுதியாக ஒருத்தனை 1 crore 10 crore கொண்டு போகுது. இது என்னுடைய அனுபவம். நான் கற்றுக்கொண்டது சொந்த அனுபவத்தில் இதுதான். அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இந்த 1 crore to 10 crore இலக்கு 10 கோடியை நோக்கி எப்படி போகுதுன்ற ஜேர்னியை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் பிஹேவியரல். நாம் யாரும் கோடிக்கணக்கில் போட்டு 10 கோடிக்கு போக போகிறதில்ல. லட்சங்களில் சேமித்தவர்கள், 1000ல் சேமித்தவர்கள் தான்
1 கோடிக்கும் போகிறார்கள், 10 கோடிக்கும் போகிறார்கள். 1000 ஆரம்பித்து லட்சங்களில் சேமித்து அங்கிருந்து 1 கோடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் தான் ஒருத்தனை 10 கோடி கொண்டு போகுது. தெளிவாக புரிந்து கொண்டுகள். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.